ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை என்னுயிர் தோழி பகுதி 4. இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. தன் விரல்களிலேயே கவனத்தை வைத்தபடி கதவருகே வந்தாள் மகிஷா. விரல்களை ரப்பர் பேண்டில் நுழைத்தபடியே யார் வேண்டும் என கேட்டாள். வாசலில் நின்றிருந்தவன் அவளை வித்தியாசமாக பார்த்துவிட்டு, இது பாலா வீடுதானே என்றான். பாலான் இங்கே யாரும் கிடையாது என்றவள் திரும்பிச் செல்ல முயல, இல்லை, இந்த அட்ரஸ் தான், ஃபுல் நேம் மதுபாலன் என்றான் அவன் அவசர அவசரமாக. சட்டென நின்றவள் இப்போதும் விரல்களிலேயே கவனத்தை செலுத்தியபடி அவனை பார்க்காமலேயே, இந்த வீடுதான். பாலான்னு கூப்பிடுறீங்களே, அவன் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பவனை மரியாதையாக கூப்பிட தெரியாதா என பொரிந்து தள்ளினாள். அப்படியென்றால் நீங்கள் மட்டும் அவனை அவன் இவன் என கூப்பிடலாமா? நக்கலாக ஒலித்தது அவன் குரல். அவன் என் ஃப்ரெண்டு, அவனை நான் எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடுவேன் என்றவள் அப்போதும் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவன் போட்டிருந்த பெர்ஃப்யூம் மனம் அவளின் நாசியில் புகுந்தது. உலகத்திலேயே இயற்கையில் கலந்த ஒரு அற்புதமான நறுமணம் மனிதனின் வியர்வை வாசம்தான். ஆனால் அது தெரியாமல் எல்லோரும் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி தங்களின் இயற்கை வாசத்தை மறைக்கிறார்கள். ஆனாலும் இந்த வாசமும் நல்லாதான் இருக்கு என மெல்லிய குரலில் கூறியவள் மூச்சை நன்றாக இழுத்து விட்டாள். மகிஷா இதை மெல்லிய குரலில் கூறியிருந்தாலும் அது வந்தவனின் காதில் விழுந்துவிட்டது. அவனை வியப்பிலும் ஆழ்த்தியது. சரி, நீங்க ஏன் மதுவை பார்க்க வேண்டும் என கேட்டவளிடம், என் முகத்தை பார்த்து எதையும் பேச மாட்டீர்களா? இல்லை, ஆண்களின் முகத்தையே பார்க்கக்கூடாது என விரதம் பூண்டுள்ளீர்களா என கேட்டான் கேலியாக. அவன் விரதம் என கூறியதும் அவளுக்கு அந்த விஸ்வாமித்திரனின் நினைவுதான் வந்தது. அவனின் நினைவில் அவளது முகம் அனிச்சையாக புன்முறுவல் பூத்தது. அவளின் முகத்தில் திடீரென தோன்றிய புன்னகையின் காரணத்தை அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே, அப்படி ஒரு விரதம் இருக்க நான் என்ன மது காலேஜில் விஸ்வாமித்ரன் என பெயர் வாங்கிய அந்த கலையமுதனா என்றாள். அவள் இப்படி சொன்னதும் அதிர்ச்சியடைந்த அவன் அப்போதுதான் அவளின் விரல்களை கவனித்தான். இன்னும் 1-2 ஸ்டெப்களில் அவளது விரல்கள் ரப்பர் பேண்டில் சிக்கிக் கொள்ளும் அளவுக்கு அவள் தப்பு தப்பாக விரல்களை நுழைத்து கொண்டிருந்தாள். அதை கண்டவன் அவளை எச்சரிக்க வாய் திறக்கும் முன் அவளது விரல்கள் ரப்பர் பேண்டில் நன்றாக சிக்கிக் கொண்டது. அது அவளது விரல்களையும் இருக்க தொடங்கியது. விடுவிக்கும் வழி தெரியாமல் விரல்களின் வலியை உணர்ந்தவள், டேய் மது, என் விரல்கள் ரப்பர் பேண்டில் சிக்கிக் கொண்டது, வலிக்குதுடா, வந்து ஹெல்ப் பண்ணுடா என கத்தினாள். வாசலில் நின்றிருந்தவனும் அவளின் வலியை உணர்ந்தான். வேகமாக வீட்டுக்குள் நுழைந்தவன் அவளது விரல்களில் இருந்த ரப்பர் பேண்டின் சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்தான். அவள் தன் விரல்களை எப்படியோ நுழைத்து வைத்திருந்ததால் சிறிது முயற்சிக்குப் பிறகே அவளது கையிலிருந்த ரப்பர் பேண்டை உருவ முடிந்தது. அப்பா, இப்போதுதான் நிம்மதியா இருக்கு என கூறியபடி தன் நெஞ்சில் கை வைத்தவள், இன்னும் 1 செகண்ட் விட்டிருந்தால் கூட என் விரல்கள் அத்தனையும் கட்டே ஆயிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்றவள் அப்போதுதான் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளுக்கு மிக மிக அருகில் நின்று கொண்டிருந்தான் அவன். அவனது மலர்ந்த முகம் அவளை பேச்சிழக்க வைத்தது. மெல்லிய புன்னகையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவளும் இமைக்க மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மகி, ஏன் கத்துன? கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் மதுபாலன். புதிதாக வந்திருந்தவனை கண்டதும் முகமலர்ந்த மதுபாலன், ஹே கலையமுதா, எப்போதுடா வந்தாய் என வினவினான். என்ன, இவன்தான் கலையமுதனா என அதிர்ந்தவள் அப்போதுதான் அவனுக்கு மிக அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தாள். சட்டென பின்புறமாக ஓரடி எட்டி வைத்து விலகி நின்றாள். அவளின் முக மாற்றத்தையும் அவளின் செய்கைகளையும் பார்த்து கொண்டிருந்த கலையமுதன் அவளை பார்வையால் உச்சி முதல் அடி வரை அளந்தான். அவனின் பார்வையை அவளும் கண்டாள். அவனது பார்வை முகத்திலிருந்து படிப்படியாக கீழிறங்க அப்போதுதான் மகிஷாவிற்கு தான் துப்பட்டா அணியாமல் இருப்பது உரைத்தது. சட்டென தலை குனிந்தவள் அவசர அவசரமாக ஸ்டடி ரூமிற்குள் சென்று விட்டாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த கலையமுதன்
மதுபாலனின் கேள்வி காதில் விழவும் அவன் புறம் திரும்பினான். என்ன கேட்ட பாலா? என்னப்பா அதிசயமாக என் வீட்டிற்கு வந்திருக்கிறாய்? ஒரு வேலையாக இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்து விட்டு போகலாம்னு. அதான பார்த்தேன், நீயாவது என்னை பார்க்க வருவதாவது. இனிமேல் கண்டிப்பாக உன்னை பார்ப்பதற்காகவே வருகிறேன், போதுமா? உன்னை என்பதில் அழுத்தம் கொடுத்து சொன்னவனை வியப்போடு பார்த்த மதுபாலன், வா உட்கார்ந்து பேசலாம் என கூறி அவனை ஸ்டடி ரூமிற்கு அழைத்துச் சென்றான். ஸ்டடி ரூமிற்குள் அவசரமாக நுழைந்த மகிஷா முதற் காரியமாக ஹேங்கரில் மாட்டியிருந்த தன் துப்பட்டாவினை எடுத்து கழுத்தை சுற்றி போட்டு கொண்டாள். அவளுக்கு இதயம் படபடவென அடித்து கொண்டது. அவனை பற்றி அவனிடமே கமெண்ட் அடித்து விட்டோமே என நினைத்தவளுக்கு உள்ளங்கை வியர்த்தது. நிற்க முடியாத அளவிற்கு படபடப்பு கூடிக்கொண்டே சென்றது. அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தவள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள முயன்றாள். அப்போது அந்த அறைக்குள் பேசியபடியே கலையமுதனும் மதுபாலனும் நுழைந்தனர். கலையமுதனை கண்டதும் மகிஷா சட்டென எழுந்து நின்றாள். அவள் எழுந்து நின்றதை வியப்போடு பார்த்த மதுபாலன், மகி, எங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா என்றான். என தரையை பார்த்தபடியே தலையாட்டியவள் வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். உட்கார் அமுதா என்ற மதுபாலன் தானும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். அவன் சுட்டிக்காட்டிய நாற்காலியில் அமர்ந்த கலையமுதன், யார் இந்த பெண் என்றான். அவனின் குரலில் அவனையும் மீறி கேள்விக்கான ஆர்வம் தோன்றியிருந்தது. இவள்தான் என் ஃப்ரெண்ட் மகிஷா, உன்னிடம் கூட நிறைய முறை சொல்லியுள்ளேன். ஞாபகம் இருக்கு என்றவன் அந்த அறையை தன் கண்களால் ஒரு முறை சுழற்றினான். சுவரில் ஓரிடத்தில் குறுக்காக கோடி கிழிக்கப்பட்டு இருந்தது. அதில் ஒரு புறம் மகிஷா எனவும் மறுபுறம் மதுபாலன் எனவும் எழுதியிருந்தது. அதை சுட்டிக்காட்டிய கலையமுதன், பாலா, என்ன இது என வினவினான். அதுவா, மகிக்கும் இதுதான் ஸ்டடி ரூம். அப்போது அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வோம். அதனால் இப்படி குறுக்கு கோடி கிழித்து இருவரும் அறையை ஷேர் செய்து கொண்டோம். அப்படியென்றால் அவர்கள் வீட்டில் ஸ்டடி ரூம் இல்லையா? இருக்கு. அதை எங்க அப்பாக்கள் இருவரும் யூஸ் பண்ணுவார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவதால் அவர்களுக்கு நேரம் மிச்சம். நான் தான் இந்த பிசாசிடம் மாட்டிக்கொண்டு அடிக்கடி அவதிப்படுவேன். ஆனால் இப்போது பிரச்சனை இல்லை. இந்த ரூம் முழுக்க எனக்கே சொந்தம். இப்போது நான் சொன்னது மட்டும் அவளின் காதில் விழுந்தால் அவ்வளவுதான். அறையை 2ஆக பிரித்து குறுக்குச்சுவர் கூட கட்டிவிடுவாள் என அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காஃபியுடன் உள்ளே நுழைந்தாள் மகிஷா. முதலில் கலையமுதனிடம் சென்று காஃபியை நீட்டினாள். மகிஷாவின் நடுங்கிய கரங்களை ஆச்சரியமாக பார்த்தவன் நிமிர்ந்து அவளது முகத்தினையும் பார்த்தான். அவளின் பார்வை தரையை நோக்கி இருந்தது. அவளது கன்னங்கள் காரணமின்றி சிவந்து இருந்தது. அவளது நெற்றியில் பயத்தின் காரணமாய் வியர்வை பூத்திருந்தது. துடித்து கொண்டிருந்த கீழுதட்டை பற்களால் கடித்து கொண்டு நின்றிருந்தாள். அவளின் அந்த சங்கடமான நிலைமை அவனுக்கு மிகுந்த சுவாரஸ்யத்தை தந்தது. காஃபி கப்பை எடுத்து கொண்டவன் அதில் ஒரு விழுங்கு குடித்துவிட்டு மதுபாலனிடம், மிஸ்டர் மதுபாலன், உங்க வீட்டு காஃபி சூப்பர் என்றான். என்னடா திடீர் மரியாதை என கேட்டுக்கொண்டே மதுபாலன் மகிஷா தன்னிடம் நீட்டிய காஃபியை எடுக்க கைகளை நீட்டினான். அவளது நடுங்கும் கரங்களை விசித்திரமாக பார்த்தவன் அவளின் முகத்தை பார்த்தான். உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமாம், இது உன் ஃப்ரெண்டின் உத்தரவு என கலையமுதன் கூறியதும் ஏற்கனவே நடுங்கிக் கொண்டிருந்த மகிஷாவின் கரங்கள் மேலும் அதிகமாக நடுங்க கையில் வைத்திருந்த காஃபி ட்ரேயை கீழே தவறவிட்டாள். இதை கவனித்து கொண்டிருந்த மதுபாலன் சட்டென எழுந்து, மகி, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா என அவசரமாக வினவினான். கலையமுதனும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த மகிஷாவிற்கு வார்த்தைகள் வெளியே வர மறுத்தன. அவள் பதில் கூறாமல் இருப்பதை கண்டு பயந்து போன மதுபாலன் அவளின் நெற்றியிலும் கழுத்திலும் கை வைத்து பரிசோதித்தான். காய்ச்சல் ஏதும் அடிக்கிறதா மகி? இல்லையே, காய்ச்சல் கூட இல்லையே. பிறகு ஏன் மகி ஒரு மாதிரியா இருக்க என பரபரப்புடன் கேட்டான். ஒன்றும் இல்லை மது, லேசாக தலைவலி என திக்கி திணறினாள். அவளின் திணறலை கண்டு மேலும் பயந்து போன மதுபாலன், சரி, நீ மாத்திரை போட்டுக்கொண்டு என் ரூமில் சென்று ரெஸ்ட் எடு என கூறி அவளை அனுப்பி வைத்தான். அவள் சென்ற பின் கீழே கொட்டியிருந்த காஃபியை சுத்தம் செய்தான். அதன் பிறகும் அவனுக்கு மகிஷாவை நினைத்து கவலையாகவே இருந்தது. இதோ வந்து விடுகிறேன் கலையமுதனிடம் கூறிக்கொண்டு மகிஷாவை தேடி தன் அறைக்கு சென்றான். அவள் நிம்மதியாக உறங்குவதைக் கண்டு அமைதி அடைந்தவன் ஸ்டடி ரூமிற்கு திரும்பி வந்தான்.
கலையமுதனை கண்டு புன்னகைத்தபடியே நாற்காலியில் அமர்ந்தான். இன்னைக்கு என்னவோ மகி ரொம்ப வித்தியாசமா நடந்து கொண்டாள். வாயை திறந்தால் நிறுத்தவே மாட்டாள். ஆனால் இன்னைக்கு இப்படி திக்கி திணறவும் கொஞ்சம் பயந்து விட்டேன் என நண்பனிடம் தன் நிலை விளக்கம் தந்தான். ஃப்ரெண்டு மேல் ரொம்ப பாசமோ? என் உயிர் தோழி அவள். அவள் மேல் நான் வைத்திருப்பதை பாசம் என்ற ஒற்றைச் சொல் கொண்டு வர்ணிக்க முடியாது. அவள் மேல் நான் வைத்திருப்பது எல்லையில்லா அன்பு. போதுமப்பா, அதிகம் சொல்லாதே. பிறகு நானே உங்களின் ஃப்ரெண்ட்ஷிப் மீது கண் வைத்து விடுவேன். நீ கண் வைத்தாலும் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் ஆகாது. ஏனென்றால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பின் பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். புயலே அடித்தாலும் அசையாது. இப்போதைக்கு இப்படித்தான் இருப்பீர்கள். நாளைக்கு இருவருக்கும் திருமணமாகிவிட்டால் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளக்கூட நேரம் கிடைக்காது. எங்களின் நட்பு அப்படியெல்லாம் நடுவில் பிரியக்கூடியதல்ல. இவ்வளவு ஏன், எங்களுக்கு நட்பா காதலா என்று வந்தால் கூட நாங்கள் நிச்சயம் நட்பிற்கே துணை நிற்போம் என்றவன் அதன் பிறகும் கலையமுதனிடம் தங்களின் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லிக்கொண்டே தன் வேலையை தொடர்ந்தான். நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்த மதுபாலனுக்கு கலையமுதனும் உதவி செய்து கொண்டிருந்தான். ஒரு லெசனை முடித்தவன் மறு லெசனின் நோட்ஸை குறிக்க முயலுகையில் ஏதோ நினைவு வந்தவனாக, அமுதா, இதற்கான நோட்ஸை ஏற்கனவே ஒரு நோட்டில் குறிப்பெடுத்து வைத்துள்ளேன். என் ரூமில் உள்ள புக் செல்ஃபில் 2ஆம் ரோவில் மரங்கொத்தி புகைப்பட அட்டையுடன் அந்த நோட் இருக்கும். என் ரூம் லெஃப்ட் சைடில் 2nd ரூம். நீ போய் எடுத்துக்கொண்டு வருகிறாயா என்று தன் வேலையில் கவனம் செலுத்தியபடியே கேட்டான். சரி என்ற கலையமுதன் மதுபாலன் குறிப்பிட்டு சொன்ன அறைக்கு சென்றான். அங்கு கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த மகிஷாவை வியப்புடன் பார்த்தான். பின்னர் புக் செல்ஃபில் மதுபாலன் அடையாளம் சொன்ன நோட்டை தேடினான். அவன் தேடும் பொழுது அவன் கைப்பட்டு டைரி ஒன்று சத்தத்துடன் கீழே விழுந்தது. டைரி விழுந்த சத்தத்தில் மகிஷா விழித்து விட்டாளா என அவசரமாக அவளை திரும்பி பார்த்தான். அவளோ சிறிதும் அசையாமல் உறங்கிக் கொண்டிருந்தாள். கும்பகர்ணனின் ஒரிஜினல் வாரிசு என மெல்ல முணுமுணுத்தவன் கீழே விழுந்து கிடந்த டைரியை எடுத்தான். அவனின் கை அனிச்சையாக அதை விரித்தது. முதல் பக்கத்திலேயே மதுபாலனும் மகிஷாவும் இணைந்து நிற்கும் போட்டோ ஒன்று இருந்தது. பிறகு அதை மூடி பழைய இடத்தில் வைத்தவன் மதுபாலன் கூறிய நோட்டை எடுத்துக்கொண்டு திரும்பச் செல்ல முயன்றான். ஆனால் அவனது கால்கள் அவனது அனுமதியின்றியே அவனை கட்டிலருகில் கொண்டு சென்று நிறுத்தியது. உறங்கிக் கொண்டிருந்த மகிஷாவையே விழி மூடாமல் பார்த்தபடி நின்றான். யாரோ தன்னை உற்று நோக்குவதை உறக்கத்திலேயே உணர்ந்த மகிஷா சட்டென கண் விழித்தாள். கலையமுதன் தன்னையே உற்று நோக்குவதை கண்டவள் அவசரமாக எழுந்து கட்டிலை விட்டு இறங்கி நின்றாள். இதை அனைத்தையும் அவள் 2 வினாடிகளில் செய்ததால் கலையமுதனால் சட்டென சுதாரிக்க முடியவில்லை. இதன் பிறகே மெல்ல சுதாரித்தான். இருந்தும் அவளை பார்ப்பதை மட்டும் விடவே இல்லை. படபடக்கும் இதயத்துடன் தலைகுனிந்து நின்றவள், என்ன வேண்டும் என திணறலுடன் கேட்டாள். அவளின் திணறலை கண்டு வியந்தவன், எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? நான் என்ன சிங்கமா இல்லை புலியா என்றான். இல்லை என தலை குனிந்தபடியே அவசரமாக தலையாட்டினாள். என் முகத்தை பார்த்து பேச மாட்டாயா என கேட்டவனின் குரலில் மெல்லிய ஏக்கம் ஒன்று கலந்திருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.